ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் 2008 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ். அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துடியலூர் ரோட், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிஇ லேட்ரல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் லேட்ரலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்பிஏ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிஹெச்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டாப் கம்பெனிஸில் பண்ணிட்டு வராங்க. என்னெல்லாம் டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ஐபிஎம், எசென்ச்சர், காக்னிசன்ட், HCL டெக்னாலஜிஸ், டெலாய்ட், கேப்ஜெமினி, போஸ்க் லிமிடெட், டெல், அயான் ஹெவிட், ஹியூவை, DHL, பயோடா டெக்னாலஜிஸ், நெட்கோர் சொல்யூஷன்னு இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் டுனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.8 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.7 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.